தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 14. சங்கீதம் 14. ஹல்லேலூயா. பக்கம் 677. சங்கீதம் 14. ஒரு மாதிரி ஒரு வாசிப்போம். ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமென். உட்காருவோம். இன்றைக்கு நாம இந்த சங்கீதம் 14 இருந்து ஒரு 5 நிமிடம் தியானம் செய்ய போகிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 5வது வசனத்தை வாசிக்கும் போது, அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள், தேவன் நீதிமானுடைய சந்ததியோடே இருக்கிறாரே. ஆமென். பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கை நாட்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், பழைய உடன்படிக்கையிலே அவர்களுடைய மனசாட்சி அவர்களுக்கு தேவன் சொல்லுகிறதின்படி செய்தால்தான் அவர்கள் நீதிமான்களாக கருதப்படுவார்கள். அவ்விதமாக நோவா கர்த்தருடைய கண்களிலே கிருபையை கண்டுபிடித்தார் என்று ஒரிஜினல் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. டிரான்ஸ்லேஷன் தமிழில் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், கர்த்தருடைய கண்களிலே நோவா கிருபையை கண்டுபிடித்தாராம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் என்ன? என் தேவனுக்கு எது பிடிக்கும், அவருக்கு எது பிடிக்காது, அவ்விதமாக அவருக்கு பிடித்தமானவைகள் எல்லாம் கவனித்து, அந்நாளிலே வேதம் இல்லை அன்பானவர்களே. அந்நாளிலே இப்படி மேகம் போன்ற திரளான சாட்சிகள் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இருந்த போதிலும் அந்த நோவாவினுடைய அதிக கவனம் எதில் இருந்தது? இன்னும் அந்த நாட்களில் அநேக தரிசனங்கள் கூட காணப்படவில்லை. அப்போது கூட நோவாவினுடைய உள்ளம், என் தேவனை நான் பிரியப்படுத்த வேண்டும், எல்லா செயல்களிலேயும் தேவன் பிரியப்பட வேண்டும் என்கிற கவனத்தோடு செயல்பட்டதைத்தான் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நோவா கர்த்தருடைய கண்களில கிருபையை கண்டுபிடித்தாராம். இன்றைக்கு வேதத்தை வாசிக்கிறோம். எதற்காக வாசிக்கிறோம்? சிலவற்றை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். கர்த்தருக்கு பிடித்தமானவைகள் எது, அவருக்கு பிரியமில்லாதவைகள் எது என்று கண்டுபிடிக்க வேண்டும். சங்கீதம் 119 அதிகாரத்தில் இருக்கட்டும், 18வது வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படிக்கு என் கண்களை திறந்தரலும், நான் கண்டுபிடிக்கும்படிக்கு என் கண்களை திறந்தரலும் என்று சொல்லி நாம் இவ்விதமாய் ஜெபத்தோடு கூட வேதத்தை நாம் வாசிப்போமானால் அவருக்கு பிடித்தமானவற்றை நமக்கு வெளிப்படுத்துவார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்க. தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கினாராம். பழைய உடன்படிக்கை நாட்களில கர்த்தர் பரலோகத்திலிருந்து தம்முடைய ஜனங்களை, பக்தி உள்ளவர்களை கண்ணோக்கி பார்த்தார். எல்லாரையும் கண்ணோக்கி பார்த்தார். இன்றைக்கு நாமே அவருடைய ஆலயங்களாய் இருக்கிறோம் என்கிற வசனத்தின்படி நமக்குள்ளே இருந்தே நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் இப்பொழுது புதிய ஏற்பாட்டின் சபைக்கு தூரமாய் இருக்கிறவர் அல்ல, நம் அருகிலே இருக்கிறவர். நம் அருகிலே இருக்கிறவர் மாத்திரமல்ல, நமக்கு உள்ளே இருக்கிறவர் என்கிற கவனத்தை நாம் கொள்ள வேண்டும். இவ்விதமாக அந்த நீதிமான் என்கிற பெயரை அவர் பெற்றார். நோவா என்றாலே நீதிமான் என்ற அர்த்தம் இருக்கட்டும். இப்பொழுது அந்த நோவாவுடைய சந்ததி, அந்த ஏனோக்கினுடைய சந்ததி, இவ்விதமாக கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்கிற சந்ததியோட கூட தேவன்
இருக்கிறாரே என்று சொல்லி 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். இப்பொழுது புதிய ஏற்பாட்டின் நாட்களில் நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து மகிமை அற்றவர்களாய், தேவ மகிமை அற்றவர்களாய் போனோம் என்று சொல்லி ஆதியில் இருந்தே இருந்த ஜனங்கள் எல்லாரிலும் தேவ மகிமை இல்லாமல் காணப்பட்டதல்லவா? இப்பொழுது சபையானது நீதிமான்களுடைய சபை என்று பெயர் பெற்றது எப்படி? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மை சுத்திகரிக்கப்பட்டதினாலே அவருடைய பேர் நமக்கும் சூட்டப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதைத்தான் சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே அவரவர்களுடைய கிரியைகளின் படித்தான், கிரியை செய்தால்தான் அன்பானவர்களே நீதிமான்கள் என்று பேர் பெறுவார்கள். புதிய உடன்படிக்கை நாட்களிலே நாம் கிரியைகளினாலே நீதிமான் என்கிற பேர் பெறவில்லை, அவருடைய கிருபையினாலே நாம் பெற்று இருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறது எத்தனை பேருக்கு புரியலன்னா அப்புறம் கேளுங்க. நம்முடைய கிரியைகளினால் அல்ல, அவருடைய கிருபையினாலே நீதிமான் என்று பெயர் பெற்றிருக்கிறோம். அந்நாளிலே நோவா கிரியைகளை செய்து நீதிமான் ஆனபடியினாலே பாருங்கள், அவருடைய சந்ததியோடு கூட தேவன் இருந்தார். ஆமென். அப்படி போலவே பரிசுத்தவான்கள் எல்லாம் நீதிமான்களாய் இருந்தபடினாலே அவருடைய சந்ததியோடு கூட தேவன் இருந்தார். இந்த புதிய உடன்படிக்கை நாட்களிலே நாம் ஒருவரும் நீதிமான்கள் அல்ல. நாம் அந்த கர்த்தருடைய இருதயத்தை அறிந்து கொள்ளுகிற அளவிற்கு நாம் உணர்வுள்ளவர்களும் அல்ல. அவர் யார் என்று கூட அறியாத பட்சத்தில் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தபோது அவர் நம்மை ஏற்றுக்கொண்டதினாலே இன்றைக்கு நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். இதனுடைய முடிவு எங்கே முடியும்? நிச்சயமாகவே நோவா என்கிற அந்த நீதிமான் கிரியைகளை செய்து நீதிமான் என்று பெயர் பெற்ற அந்த நோவாவினுடைய குடும்பம் அந்நாளிலே ஒரு அழிவு, உலகத்தின் அழிவு என்று ஒன்று உண்டான போது நோவா என்கிற நீதிமானுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது போலவே இதோ புதிய உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்து என்கிற நீதிமான் என்ற அவருடைய குடும்பம் சபையானது நிச்சயமாகவே காப்பாற்றப்படும். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? நம்முடைய நீதி அல்ல, நம்முடைய கிரியைகளினால் அல்ல. நோவா, சுருங்க சொல்ல வேண்டும் என்றால், நோவாவின் குடும்பம் எப்படி காப்பாற்றப்பட்டதோ அப்படி போலவே இயேசுவின் குடும்பமும் நிச்சயமாகவே காப்பாற்றப்படும். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 7வது வசனத்திலே சியோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்போம், இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். கிறிஸ்து என்கிற அந்த நீதிமானினா அவர் நிமித்தமாக அவராலே தான் நம்முடைய சிறையிருப்பு திருப்ப பெற்று இருக்கிறது. ஆதலால் இயேசுவின் குடும்பமானது இன்றைக்கு மகிழ்ச்சியிலேயும் களி கூறுதலிலேயும் சகலவிதமான சந்தோஷத்திலும் பங்கு பெற்று இருக்கிறது. நிச்சயமாகவே இந்த இயேசுவின் குடும்பம் எடுத்துக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும்போது, அவருடைய சத்திய வசனங்களை கேட்டு நாம் செய்யும் போது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிற பட்சத்தில் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கும் போது நிச்சயமாகவே இயேசுவின் குடும்பமாகிய சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிற கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற நாம், அவர் நம்மோடு இடைப்படும்படியாக ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு அவருடைய உள்ளத்தின் இயக்கங்களை, அவருடைய உள்ளத்தின் ஆமேன் எண்ணங்களை நம்முடைய ஆமேன் எண்ணங்களிலே இருதயங்களில் வைக்கும்படியாக வார்த்தையின் மூலம் நம்மோடு பேசும்படியாக எனக்கு அருமதவுச்சனமே. நம்ம எப்போதும் சொல்வதுண்டு, உடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையானது அநேகரை உயிர்ப்பிக்க கொண்டு இருக்கிறது என்ற நாளில் எனக்கு அருமதவுச்சனமே. தேவ ஆவியான நம்மோடு இடைப்படும்படியாக நாம் செபிப்போம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க. நாங்கள் கேட்கலாவர்களாக இருக்கிறோம். அப்பா, உங்களுடைய வார்த்தைகளை எங்கள் உள்ளத்திலே வைத்து அப்பா அது எப்பொழுதும் எங்கள் உள்ளத்தில் இருக்கும்படியாக கர்த்தனை செய்ய வேண்டும். நாங்கள் செபிக்கிறோம், உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், துதிக்கிறோம். துதி நமக்கு நமக்கு செலுத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் பார்த்த சங்கீதம் எதை குறித்து பேசினாங்க? எதை குறித்து பேசினாங்க? பேசி இப்போ தான் இறங்கி போனான். ஓகே, உடன்படிக்கை. ஆமென். புது உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை.
என்னன்னு தெரில, உடன்படிக்கை குறித்து தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இன்னைக்கு செய்தி எடுத்து வைத்திருக்கிறேன். கர்மதோச்சனமே, உடன்படிக்கை கர்த்தரோடு செய்கிற உடன்படிக்கை, கர்த்தர் நம்மோடு செய்கிற உடன்படிக்கை, அதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த உடன்படிக்கை அப்படின்னு சொல்லும் போது நம்ம எடுத்து பார்த்தோன்னா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா there is an agreement. அக்ரிமெண்ட் நிறைய பேர் அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்க இல்லை? அக்ரிமெண்ட்டில் என்ன பண்ணியிருப்பீங்க, சில பேர் வாய் மொழியாக அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்க. வீட்டில் சொல்லுவாங்க, நீ என்ன பண்ணணும், சமைச்சுன்னா நான் என்ன பண்ணணும், சாமான் தேய்க்கணும். நீ துணி வாஷ் பண்ண நான் என்ன பண்ணணும், காய போடணும். அந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்கள. சில பசங்க சொல்லுவாங்க, அம்மாக்கள் சொல்லுவாங்க, பேரண்ட்ஸு, நீ இந்த மார்க் வாங்கினா என்ன பண்ணுற, உனக்கு இந்த பைக்கு வாங்கி கொடுக்குறேன். பாருங்கள், இதெல்லாம் என்ன, வாய்மொழியான ஒரு அக்ரிமெண்ட். இந்த வாய்மொழி அக்ரிமெண்ட்லாம் என்னென்னா செய்யலாம், செய்யாமலும் என்ன பண்ணலாம், போகலாம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு செய்யாமல் இருந்திருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுவோமே. கண்டிப்பாக செய்யாமல் இருந்திருப்போம். ஆமென். நான் இதை செய்கிறேன், நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். என்ன பண்ணுறோம், தெரிஞ்சு தான் சொல்லுவோம் செய்ய முடியாதுன்ட்டு. ஆனாலும் அந்த உடன்படிக்கை ஒரு அக்ரிமெண்ட்டை போடுவோம். இதே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் லெவலில் நீங்கள்லாம் போனீங்கன்னா அக்ரிமெண்ட்ன்றது எதில் போடுவாங்க, ஒரு பத்திரத்தில் போடுவாங்க. ஆமீன். இது என்ன பண்ண முடியாது, மீறவே முடியாது. அந்த அக்ரிமெண்ட் என்னவோ அதன்படி என்ன பண்ணி ஆகணும், நடந்தே ஆகணும். அந்த அக்ரிமெண்ட்டை விட்டுட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க, அதாவது அந்த அக்ரிமெண்ட்டை மீறிட்டாங்க அப்படின்னா, அந்த உடன்படிக்கையை மீறிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகுவாங்க, அவர்கள் அதற்கென்று ஆமீன் பனிஷ்மெண்ட்ஸ், அதுக்கான பரிகாரத்தை அவர்கள் செலுத்தியே ஆக வேண்டும். லா படி என்னது, அக்ரிமெண்ட்டை மீறக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட், உடன்படிக்கை, தேவன் கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து மனுஷரிடத்தில் போடப்படுகிற அக்ரிமெண்ட்டை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். எபிரேயர் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் நாம் வாசிப்போமானால், எபிரேயர் எழுதின புஸ்தகம் 8:8. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது என கர்மத வச்சனமே. இந்த உடன்படிக்கை எப்பவுமே கர்த்தர் நம்ம மனுஷருக்கும் தேவனுக்கும் நடுவாக கண்டிப்பா இருக்கும். அது எத்தனை காலம் ஆனாலும் சரி, எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி, 6000 வருடங்களாக இருக்கட்டும், இல்லை 30,000 வருடங்களாகட்டும், எத்தனை வருடங்களாக இருந்தாலும் சரி, மனுஷருக்கும் தேவனுக்கும் கண்டிப்பாக என்ன இருக்கும், ஒரு அக்ரிமெண்ட், ஒரு உடன்படிக்கை இருந்தே ஆக வேண்டும். பாருங்க, நாங்கள் ஆதியில பிதாக்கள் இடத்துல அவர் பண்ணுகிற உடன்படிக்கை நம்ம வாசித்தோம். இப்போதான் நம்முடைய போதகர் அம்மா சொன்னாங்க, ஆமே நோவாவோடு அவர் என்ன பண்றாரா, உடன்படிக்கை செய்கிறார். ஆதியாகம புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் 7வது வசனங்களை 8வது வசனங்களை நாம் வாசித்தோமாமா பார்ப்போமானால், அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பாருங்க, எனக்கு கர்மதோச்சனம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இல்லை, நோவாவோ என்ன பண்றான், கர்த்தருடைய கண்களில் கிருபையை பார்த்திருக்கிறதுனால, அவன் தெரிந்திருக்கிறதுனால என்ன பண்றான், ஆமீன், இவர் கிருபை உள்ளவர், இவருக்கு ஏற்றார் போல நாம் நடப்போமானால் என்ன பண்ணுவாரு, கர்த்தருடைய துணை இருக்கும் என்று சொல்லி பாருங்க, கர்த்தர் என்ன பண்றாரு. எனக்கு கர்மதோச்சனமே. நாம் தொடர்ந்து வாசிப்போம். லேவியராகமம் 26வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசிப்போம். நான் யாக்கோபோட பண்ணின என் உடன்படிக்கையையும் ஈசாக்கோட பண்ணின என் உடன்படிக்கையையும் ஆபிரகாமோட பண்ணின என் உடன்படிக்கையையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். எனக்கு கர்மதோச்சனமே. பாருங்க, ஆதியில பிதாக்களோட அவர் பண்ணுகிற உடன்படிக்கை எப்படி அவர் சூஸ் பண்றாரு அப்படின்னா, பாருங்க, நோவா என்ன பண்றான், அந்த மனுஷர் மத்தியில் அவன் என்ன பண்றான்,
உத்தமமாய் காணப்படுகிறான். ஆபிரகாம் என்ன பண்றாரு? போன்னு சொன்னா அவன் கர்த்தரை நோக்கி எந்த விக்கிரகங்களையும் என்ன பண்ணல, ஆராதிக்கல, கர்த்தருக்காக காத்திருக்கிறான். கர்த்தர் எழுந்து போன்னு சொன்ன என்ன பண்றாரு? கிளம்பி போறான். எனக்கு அருமத வச்சணுமே, ஈசாக்கு ஆபிரகாம் கொடுத்த அந்த உடன்படிக்கையை என்ன பண்றான்? மீறவே இல்லை, அதுலயே தான் நிற்கிறான். அவருடைய சொந்த பிள்ளை ஏசா மற்ற ஜாதியில் இருக்கிற பெண்களை கட்டி கொண்டு வரதுல என்ன இருக்கு? மனம் நோவா இருக்கிறது. ஏன்னா இவருடைய சின்னம் கர்த்தருடைய சின்னம் வேற. ஹல்லேலூயா. பாருங்க, யாக்கோபு என்ன பண்றான்? அவன் என்னதான் ஓடினாலும் கர்த்தரை விட்டு விலகவில்லை, கர்த்தரோடவே இருக்கிறான். அவன் தூங்கும் போது எதை தான் பார்க்கிறான்? ஆமீன். அவருடைய சமூகத்தில் கர்த்தர் தூதர்கள் ஏறி இறங்குறத பார்க்கிறார்கள். எனக்கு அருமத விஷயம். ஏன் சொல்லுகிறேன்னா, ஆதி காலத்தில் உடன்படிக்கைகள்லாம் எப்படி கொண்டு வரப்பட்டதுன்னா, கர்த்தரிடத்துல இருந்து மனுஷர்களுக்கு இவர்கள் இதை ஏதாவது தேவனுக்கு ஏற்றார் போல, ஆமேன், தேவனுக்கு கர்த்தருக்கு ஏதோ ஒரு பிடித்த காரியம், கர்த்தருக்கு நிற்கிற காரியம் அவர்கள் செய்வார்களானால் அவரிடத்துல என்ன பண்றாரு கர்த்தர்? நீ எனக்காக இதை செஞ்ச, எனக்காக நீ தனித்து நின்ற, ஆமேன், ஹல்லேலூயா. மற்ற மனுஷர்கள் பாவங்களிலே போனாலும், என்னை விட்டு விலகி போனாலும், என்னை தேடாமல், ஆமேன் ஆமேன், அவர்களுக்காக சொந்த தெய்வங்களை அவர்கள் உருவாக்கி கொண்டாலும் நீ என்ன பண்ணல? அப்படிப்பட்ட காரியத்தை செய்யல. அதனால நான் என்ன பண்றேன்? உன்னோடு நான் என்று உடன்படிக்கை பண்ணுகிறேன். நோவாலிருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அருமத வச்சனமே, நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களெல்லாம் பண்ற கர்த்தர். ஏன்னா அவர்கள் எல்லாரும் கர்த்தரோடு நின்றவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் இதை நன்மை செய்வார் சொல்லுகிறதுக்கு முன்பாக, நோவாவெல்லாம் தெரியுமா உலகத்தை அழிக்க போறாருன்னு தெரியுமா? உலகத்தை மொத்தமா க்ளோஸ் பண்ண போற. மனுஷர் மட்டும் இல்ல, மனுஷர் செய்த பாவங்களுக்காக அதுல போடப்பட்டிருக்கிறது எதெல்லாம் பண்ண போறாரா? அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு, பாருங்க, அவன் செய்த பாவத்தினால, பாவமே என்னன்னு அறியாத என்ன இருக்குது ஜீவன்கள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்றாரா? அழிக்க போறேன் என்று முடிவெடுக்கிறார். எனக்கு ரொம்ப வச்சுனமே. ஆனால் நோவா செய்த அந்த ஒரு காரியத்தில், அதே ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் 18வது வசனம் 17-18 வாசிப்போம். அதை சொல்லுகிறார் நோவாவுக்கு, வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போகும். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். எனக்கு அருமத வச்சோன்மே. பாருங்க, எனக்கு அருமத வச்சோன்மே. கர்த்தர் நோவாவை பிரித்தெடுக்கிறார். ஏன்னா கர்த்தர் பார்க்கிறார், இவன் உண்மையும் உத்தமமாக இருக்கிறான். அல்லேலூயா. பாவத்துக்கு அவன் என்ன பண்ணல, ஒத்து போல. அவனை சுற்றி பாவமான காரியங்கள், கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள், ஆமீன், கர்த்தராகிய தேவனால் ஏற்றுக்கொள்ள கூட முடியாத காரியங்களை மனுஷர்கள் செய்து கொண்டு இருக்கும் போது, பாருங்க, இவன் மட்டும் என்ன பண்ணல? கண்டிப்பா என்னவா இருக்கும்? எனக்கு அருவத சொன்மே, ப்ரெஷர் இருந்திருக்கும்ல. சுத்தி இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? இவனையும் பாவம் பண்ணும்படியாக செய்ய என்ன பண்ணியிருப்பாங்க? முற்பட்டு இருப்பார்கள். இவனுடைய ஒரு குடும்பம் தான், பல குடும்பம்லாம் இல்லை. ஒரு குடும்பத்தை வச்சு என்ன பண்றான்? கர்த்தருக்கு நேராய் நடந்து கொண்டு போகிறான். கர்த்தருக்கு நேராய் நடந்து கொண்டு போகிறான். இனி கிறிஸ்தவர்களை என்ன பண்ண முடியல? கிறிஸ்தவர்களாய் கன்வெர்ட் ஆகிருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு இந்து காரியங்களுக்கு, ஆமீன், சொந்தக்காரர்கள் ஏதாவது ஒரு காது குத்து வச்சிருக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு காரியத்தை, ஆமீன், ரிலீஜியன் பேஸ்டாக வச்சிருக்கிறாங்கன்னா, இவங்களும் என்ன பண்ணிக்கிறாங்க? அதில் போய் கலந்து கொண்டு அவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாத்துலையும் என்ன பண்ணுவாங்க? இவங்களும் கலந்து கொள்வார்கள். ஏன் பிரதர் இப்படி பண்ணீங்க அப்படின்னு பாஸ்டர் கேட்டிங்கன்னா, எங்கே பிரதர், எல்லாம் சொந்தக்காரங்க, நம்ம என்ன பண்ண முடியல, அதை விட முடியல. இல்லைன்னா என்ன பண்ணிப்பாங்க? சொந்தக்காரங்க என்ன பண்ணிப்பாங்க? கோச்சிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்கு வர மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? எங்களோடு கலந்துரையாட மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? எங்களோட சாப்பிட மாட்டார்கள், எங்களோட உறவாட மாட்டார்கள். எனக்கு அருமத வச்சோமே. பாருங்க, இது எது வரைக்கும் போயிடும்? அவன் பிள்ளையோ என்னவோ ஒரு 5வது 3வது 4வது படிக்கும். ஆனால் யோசனை, எனக்கு பெண் கொடுக்க மாட்டார்கள், என்னால் பெண் கொடுக்க முடியாது, பெண் எடுக்க முடியாது. பாருங்க, எந்த அளவுக்கு யோசிப்பாங்க? 25 வருடங்களுக்கு அப்புறம் நடக்க போகிற காரியங்களை வரைக்கும் யோசிச்சு என்ன பண்ணுவாங்க? பரவாயில்ல, இன்னைக்கு தானே, ஒரு நாள் தானே, கர்த்தர் என்ன பண்ணுவார்? இயேசு கிறிஸ்து. அதை பற்றி யோசிக்கிறது கூட இல்லை நிறைய பேர்.
சில பேர் தான் என்ன பண்ணுவாங்க, இயேசு கிறிஸ்து நம்மளை மன்னிச்சிருவான்னு கூட யோசிப்பாங்க. நிறைய பேர் அதை யோசிக்கிறது கூட இல்லை. மனுஷர்களுக்கு ஏற்றார் போல நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை மாற்றிக்கொள்வோம் அந்த சமயங்களில். எனக்கு அருமத உச்சனமே. ஆனால் நோவாவை பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம், எவ்வளவு ப்ரெஷர் இருந்திருக்கும், எவ்வளோ பேர் அவனை ஏளனமாய் பேசியிருப்பார்கள், எவ்வளோ பேர் அவனை பாவம் செய்யும்படி இழுத்திருப்பார்கள். அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு அவன் கர்த்தருக்காக நிற்கிறதை பார்க்கும்போது எனக்கு அருமத உச்சனமே, நான் செய்யும் உடன்படிக்கை என் நோவாவோடே, நான் பார்த்த ஆமேன் என் உண்மையுள்ள பரிசுத்தமான நோவாவோட நான் செய்யும் உடன்படிக்கை. பாருங்க, ஆபிரகாம் தான் சொல்றாரு, அவன் சொந்தக்காரங்க எல்லாம் விக்கிரக ஆராதனையில் இருக்கும்போது இவன் என்ன பண்றான், ஆமீன், விக்கிரகங்களை நோக்கி பார்க்காமல் கர்த்தருக்காக காத்திருக்கிறான். கர்த்தருக்காக காத்திருக்கும் போது என்ன சொல்றாரு, நீ எழுந்து போ, நான் சொல்ற ஊருக்கு போ, நான் என்ன பண்றேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். எனக்கு அருமத சொன்னமே, ஆதியிலே பிதாக்களுக்கு செய்த உடன்படிக்கை ஆமேன், அவர்கள் கர்த்தருக்கென்று நிற்கும்படினாலே, நின்றிருந்ததினாலே. ஆமேன், அல்லேலூயா. பாருங்க, இவர்களுக்கு செய்த உடன்படிக்கையினாலே, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன ஒரு வார்த்தையினாலே, நான் என்ன பண்ணுவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்ன ஒரு வார்த்தையினாலே என்ன பண்றாரு, இஸ்ரவேலுக்கு இப்போ உடன்படிக்கை கொடுக்கிறாரு. ஆனா எப்படியான உடன்படிக்கை நாம் பார்ப்போமானால், யாத்ராகமம் புஸ்தகம் 19வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போம். யாத்ராகமம் புஸ்தகம் 19வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போம். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்கள். ஆனால் பாருங்க என்ன பண்றாரு, இதுக்கு முன்னாடி பிதாக்களுக்கு எப்படிப்பட்ட உடன்படிக்கை, அவர்கள் அவருடைய வார்த்தையை கேட்டதுனால உடன்படிக்கை. ஆமென், அல்லேலூயா. அவர்கள் அவருடைய வார்த்தையை கேட்டதுனாலே, கர்த்தரோடு நின்றதுனாலே, அதற்கப்புறம் தான் என்ன பண்றாரு, ஒரு உடன்படிக்கையை கொடுக்கிறார். ஆனா என்ன பண்றாரு, இங்க இஸ்ரவேலுக்கோ என்ன பண்றாரு, இனி நீங்க என்ன பண்ணுங்க, வாசிப்போத, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. எனக்கு அருமதோச்சனமே. பாருங்க, இங்க அவர் பண்ற உடன்படிக்கை அப்படியே மாறுகிறது. ஏன்னா அவர் உடன்படிக்கை பண்ணின அந்த பிதாக்களோட பண்ணின உடன்படிக்கை என்ன பண்ணுறது இல்லை, மாற்றுகிற தேவன் அல்ல. எனக்கு அற்புத சொன்னமே, வாக்கு தத்தங்களை தருகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் என்ன பண்ணுகிறது இல்லை, மாற்றுகிறது அல்ல. அது காலங்காலமாய் செல்லலாம். ஆமேன், எத்தனையோ ஊராய் நாம் கடந்து போயிருக்கலாம். எங்க போனாலும் இந்த பூமி எல்லாம் யாருடையது, கர்த்தருடையது. அல்லேலூயா, ஆமேன். ஆனாலும் இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, எப்பா நான் என்ன பண்ணேன், உன் பிதாக்களுக்கு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். அந்த வார்த்தையினால இப்போ உன்கிட்ட நான் என்ன பண்றேன், இந்த உடன்படிக்கை நான் கொண்டு வந்து உனக்கும் எனக்கு நடுவாக வைக்கிறேன். நீ என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பாய். ஆனால் எனக்கு அருமத சொன்னமே, பாருங்க, எனக்கு அருமத சொன்னமே, உடன்படிக்கை என்ன பண்ணியிருக்கலாம் கர்த்தர், இஸ்ரவேல் ஜனங்களை நீ நடந்திருந்தானா நான் என்ன பண்ணிடுவேன், உனக்கு நான் இப்படியான காரியத்தை செய்வேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இங்கே மாற்றி அந்த உடன்படிக்கையை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுக்குற காரியத்தை பார்க்கிறோம். இதனால தாங்க அவங்க அசட்டை பண்ணுகிற காரியத்தை நம்ம என்ன பண்ணப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. நிறைய கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் அதுதான். வேதத்தை நாம் வாசிக்கிறதிலும் கர்த்தருடைய வசனங்களில் நாம் நிலை நிற்கிறதை காட்டிலும் அவர்கள் எதிர்பார்க்க காரியம் என்ன, எனக்கு ஃபர்ஸ்ட் கர்த்தர் செய்யட்டும், என் இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை, நான் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்யட்டும். நான் என் சொந்த முயற்சினால நான் ஓடுகிறது போது என்னோடு கர்த்தர் இருந்து நான் எதிர்பார்க்கிற காரியங்களை எல்லாம், நான் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் என்ன பண்ணணும், கர்த்தர் செய்யட்டும். அதற்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், கர்த்தருக்கென்று செய்கிறேன், கர்த்தருக்கென்று நிற்கிறேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சொன்னமே. இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ண தப்பு என்னன்னா, ஆமேன், எல்லாத்தையும் மறந்து போகிறார்கள். எல்லாத்தையும் மறந்து போகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். அநேக கிறிஸ்தவர்கள் அப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டு முதலாவது கர்த்தருக்கு நிற்போமானால், அல்லேலூயா,
பிதாக்களைப் போல, ஆமென், ஆதியிலே வாழ்ந்த பிதாக்களைப் போல கர்த்தருக்கு முதலாவது நாம் கர்த்தரோடு நிற்போமானால் கண்டிப்பா என்ன பண்ண முடியும்? அந்த உடன்படிக்கை பாருங்க, எத்தனை வருடங்கள் ஆனாலும் எத்தனை காலங்கள் ஆனாலும் அந்த உடன்படிக்கை என்ன பண்ணல, மாறவே இல்லை. அல்லேலூயா. ஆனால் இங்க வந்தா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கை உடனே மீறுறாங்க. அவங்களால நிலைநிற்க முடியல, உடனே புலம்புறாங்க, உடனே இது தேவை அது தேவை என்ன கருமத உச்சனமே. எவ்வளோ ஒரு கடினமான காலம் பாருங்க. எனக்கு கருமத உச்சனமே. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நடந்து வர்றது பாருங்க. இதனால என்ன சொல்றாரு, நான் என்ன பண்ண போறேன், ஒரு புதிய உடன்படிக்கை. எபிரேயர் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 10வது வசனங்களை எடுப்போம். எபிரேயர் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 10வது வசனம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். என கர்மத உச்சனமே. பாருங்க, எங்க இப்ப வைக்க போறாரா? இருதயத்துல அவருடைய வார்த்தையை என்ன பண்ண போறாரு? அவர் ஜனங்களை, நான் அதான் சொல்லியிருக்கிறேன், நான் ஏற்கனவே பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஆதியில தேவன் என்ன பண்றாரு, உடன்படிக்கை வார்த்தைகளை பிதாக்கள் இடத்துல வார்த்தையை தான் சொல்றாரு. அவங்க என்ன பண்றாங்க, இருதயத்துல வைத்துக் கொள்றாங்க. அவர்கள் வருகிற சொந்தத்துக்கு எல்லாம் சொல்லுகிறது என்ன, கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, நம்மை பெரிய ஜாதி ஆக்க போறாரு, நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பூமி எல்லாம் என்ன பண்ண போறோம், மணல் அத்தனையா இருக்கிறது போல நாம் நிரவ போறோம், நீ அவரோடு இரு, கர்த்தரை விட்டு விலகாது இரு என்று சொல்லி என்ன பண்றாங்க, சொல்லி 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 வளர்க்குறாங்க. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் போச்சு பாருங்க, எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ஒன்னே ஒன்று ஞாபகம் இருக்கு, எங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு போய் விடுவார்னு மட்டும் ஞாபகம் இருக்கு. அவர் சொன்ன உடன்படிக்கை கடைபிடிக்கணுன்றது என்ன பண்ணிட்டாங்க, மறந்து போயிட்டாங்க. எனக்கு கர்மத உச்சனமே. அதனாலதான் கர்த்தர் உடன்படிக்கை கொடுக்கிறாரு, ஆனால் என்ன பண்ண முடியல, அந்த உடன்படிக்கையை ஃபாலோ பண்ண முடியல. உடன்படிக்கை அவர்கள் கொடுத்த இது என்னது, பலகைகளை எதுல வைக்கிறாங்க, எதுல வச்சிருந்தாங்க, நம்ம வாசித்து பார்ப்போமானால் அதே எபிரேயர் புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் நம்ம வாசிப்போம். அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய துளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. பாருங்க, எங்க வைக்கிறாங்க எல்லா கற்பலகைகள் எல்லா வார்த்தைகளையும் கொண்டு போயிட்டு ஒரு உடன்படிக்கை பெட்டியில வைக்கிறாங்க. அதை மறந்து போறாங்க. எனக்கு கர்மத உச்சனமே. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம், பைபிளை எடுத்துன்னு வந்து பேக்ல வச்சுக்கிட்டு வரோம். சில பேர் வண்டி கவர்ல வச்சுக்கிட்டு வரோம். சில பேர் வண்டி கவர்ல பல நாட்கள் வண்டி கவர்லயே தான் இருக்கும். ஆமேன். கார்ல வச்சாங்கன்னா கார்லயே தான் இருக்கும். வேதம் எங்க இருக்குன்னு எப்ப தேடுவாங்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவாங்க, வேதத்தை எங்கேயே வச்சு. சில பேர் பார்த்தீங்கன்னா இங்கேயே நான் சர்ச்சில் பார்த்தேன்னா அங்கே ஒரு பைபிள், இங்கே ஒரு பைபிள், அங்கே ஒரு டேபிள் மேலே ஒரு பைபிள். ஏன்னா சொல்கிறேன், எப்போ எத்தனை போகிறதுன்னு, அடுத்த வாரம் தான் வர போகிறோமே பாருங்க. சொல்கிறது என்ன, அடுத்த வாரம் தான் நம்ம பைபிள் இது சர்ச்சுக்கு வர போகிறோமே, அது வர நான் ஏன் தூக்கி சுமந்துக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கணும். அதனால் வேதம் இங்கேயே இருக்கட்டும். எனக்கு கர்மத உச்சனமே. பாருங்க, அந்த வேதத்தை வார்த்தைகளை எதில் தான் வச்சிருக்கிறாங்க, பைபிள்ல. அது அப்படியே ஓரமா புஸ்தகத்தை போல இவங்க என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பெட்டிக்குள்ள, நம்மளாச்சும் பரவாயில்ல, எங்க சர்ச்சுக்குள்ள இருக்கிறோம், அப்பப்போ வந்து எடுக்கலாம். இவங்க என்ன பண்றாங்க, ஆலயத்துக்குள்ள பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பெட்டிக்குள்ள எடுத்து போய் வச்சுட்டு என்ன பண்றாங்க, யாருமே போவாதபடி போனா என்ன பண்றாரு ஆண்டவர், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனா என்ன ஆகும், அடிப்பாரு, செத்து போயிடுவாங்க. அப்படின்ற இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போய் வச்சிட்டாங்க. வாசிக்கணும்னா யாராவது மகா பரிசுத்தமா இருக்கிற ஆசாரியர் என்ன பண்ணணும், அவர் தான் போய் எடுத்து வாசிக்கணும். அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வரும். நம்ம யாத்திராகம புஸ்தகம் 24வது அதிகாரத்துல பாருங்க, 6-7 வசனங்களை வாசிப்போம். யாத்திராகம புஸ்தகம் 24வது அதிகாரத்துல 6-7 வசனங்களை வாசிப்போம்.
அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து, உடன்படிக்கையின் புஸ்தகத்தை கர்த்தர் கொடுத்த அந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தை வார்த்தைகளை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். பாருங்க, இவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னதான், எடுத்து வாசிக்கும் போது கண்ணீர் விட்டு அழுது புலம்புவாங்க. நீங்க நிறைய எரேமியா புஸ்தகம்லாம் வாசிச்சு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வாசிக்கும் போது கண்ணீர் விட்டு புலம்பி அழுது நாங்கள் கர்த்தரோடு இருப்போம், கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை செய்வோம்னு சொல்லுவாங்க. அது உள்ள வச்சவனே மொத்தமா திருப்பி என்ன ஆயிடும், மறந்து போயிடும். அதனால்தான் கர்த்தர் சொல்றாரு, நான் என்ன பண்றேன், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என் வார்த்தை எதுல கொடுத்தேன், கற்பலகைகளை கொடுத்தேன், ஒரு புஸ்தகத்தில் கொடுத்தேன். அதனால என்ன பண்ண முடியல, அந்த வார்த்தை அவர்கள் எண்ணங்களிலே இருதயத்தில் என்ன பண்ண முடியல, கொண்டு வரவே முடியல. திரும்ப மறந்து போறாங்க. திரும்ப நான் தீர்க்கதரிசிகளை அனுப்பி என்னுடைய உடன்படிக்கையை, என்னுடைய வார்த்தைகளை அவளுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அதனால நான் என்ன பண்றேன், இப்போ ஒரு புது உடன்படிக்கையை நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூதா ஜனங்களுக்கும் மத்தியில் நான் ஏற்படுத்துறேன். அந்த வார்த்தை இப்ப எங்க இருக்கும் பாருங்க, இருதயத்துல இருக்குங்க. இருதயத்துல எழுதி வைக்கிறாருங்க. எனக்கு அருமை உச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வசனம் எங்க இருக்கணும், இருதயத்துல. அதனால்தான் தெரியல, ஏனோ பைபிள் இங்கேயே விட்டு போறாங்களான்னு தெரியல. பிரதர் ஆல்ரெடி இருதயத்துல எழுதி வைக்கப்பட்டிருக்கு பிரதர், அதனால பிரச்சனை இல்லை. பாருங்க, எனக்கு அருமை உச்சனமே, நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்படி வாயை திறந்தாங்கன்னா பட்டுன்னு வசனங்கள் வரும், வந்து விழும். அவர்கள் பேசும்போது நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும், எப்படியா இப்படி வசனங்களை சொல்றாங்க பாருங்க. ஆசீர்வாத வசனம்னா பட்டுன்னு. ஒரு ஜபங்களுக்கு போறாங்கன்னா, ஒரு இப்போ இறந்தவர்கள் செத்தவரிடத்துல போறாங்கன்னா அங்க போய் ஜெபம் பண்ணும்போது வசனங்கள் வந்து விழும் அதற்கேற்றபடி. ஒரு பிறந்த நாளுக்கு போறாங்கன்னா அங்க போய் ஜெபம் பண்ணும், பைபிளே திறக்க தேவையில்ல, வசனங்கள் வந்து விழும். பாருங்க, கர்த்தராகிய தேவன் சொல்றாரு, அந்த வசனங்கள் எங்க இருக்கான், இப்போ இருதயத்துல காணப்பட வேண்டும். எனக்கு கர்மத உச்சனமே, இருதயம் என்ன பண்ணிக்கொண்டே இருக்கும், பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். பம்ப் பண்ணி எனக்கு கர்மத உச்சனமே, அந்த வார்த்தை என்ன பண்ணோம், ஃபுல்லா நம்முடைய உடம்பு ஃபுல்லா, எண்ணங்கள் ஃபுல்லா கொண்டு செல்கிறதாய் காணப்படும். எனக்கு கர்மத உச்சனமே, இந்த இருதயம் மூலமா என்ன பண்ணோம், நம்முடைய வாழ்க்கையில அந்த வசனம் எண்ணங்களிலே வந்து நம்மளுக்கு என்ன பண்ணோம், இருதயத்தை நிறைவு என்ன பண்ணோம், பேசும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வார்த்தை என்கிற மன்னா உங்களுடைய இருதயத்தில் இருக்குமானால் எனக்கு கர்மத வச்சோமே, அது நிறைய உள்ளங்களுக்கு பேசும். ஆமேன், ஆமேன். வெளியே எல்லாருக்கும் தெரியப்படுத்தப்படும் அந்த வார்த்தை, அந்த வசனம், அந்த உடன்படிக்கை. அநேக ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, ஆமேன், உங்களுடைய இருதயத்தை பார்த்து, உள்ளத்தை பார்த்து, நீ நடக்கிற விதமத்தை பார்த்து அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவர்களாக இருப்பார்கள். நீங்க மட்டுமல்ல, அநேக ஜனங்களை ரட்சிக்கிறவர்களாக நாம் என்ன பண்ணப்படணும், காணப்படணும். எப்படி அந்த வார்த்தை எங்க இருக்கணும், நம்முடைய இருதயத்துல காணப்படணும். எனக்கு கர்மத வச்சுனோமே, இருதயத்துல காணப்படணும். இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ண தவறு அதுதான். வேதத்தை எடுத்து மறைச்சு வச்சு நான் எப்பவுமே ஒரு சொல்வது உண்டு, சில பேர் வேதத்தை எங்கே வச்சுப்பாங்க, நைட்டில் ஆனால் தலைக்கு வச்சுப்பாங்க. என்ன வரக்கூடாது, பேய் பிசாசு வரக்கூடாது. பாருங்க, எனக்கு கர்மத்தை வச்சுக்கணும். ஏதாவது ஒரு துக்கம்னா என்ன பண்ணுவாங்க, வேதத்தை எடுத்து ரேண்டமாக ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த துக்கத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு துக்கமான வசனம் வந்து என்ன பண்ணுவாங்க, பட்டுன்னு க்ளோஸு. ஐயோ, இது நமக்கான வசனம்லாம் இல்லை. திரும்பி என்ன பண்ணு, புதிய ஏற்பாடில் போவோம். ஏதாவது தெரிஞ்ச ஏதோ வாக்குத்தத்தம். நிறைய பேர் பழைய ஏற்பாடை சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய வாக்குத்தத்த வசனங்கள் என்ன இருக்கு, பழைய ஏற்பாடில் இருக்கு. அது எத்தனை வாட்டி வந்தாலும் சரி, திறந்து நமக்கு ஏற்ற விதமான ஒரு வசனம் வந்தால் மட்டும் என்ன பண்ணுறது, அதை வச்சு ஜெபம் பண்ணுறது. அது வரைக்கும் திறந்த முறை விளையாட்டு என்ன பண்ணுவாங்க, பண்ணி கொண்டு இருப்பார்கள். எனக்கு கர்மத்தை வச்சுணுமே. இப்போல்லாம் அதெல்லாம் தேவையில்லை, ஆதியில தான் அதெல்லாம். இப்போல்லாம் மொபைல் ஓப்பன் பண்ணாலே காலங்காலத்தில் என்ன பண்ணுறாரு, பாஸ்டர் ஒரு வசனத்தை போடுறாரு. நம்ம பாஸ்டர் வச்சு பரவாயில்ல, சில நேரத்தில் என்ன பண்ணுறாரு, குத்துற வசனமாக போடுறாரு. அதெல்லாம் என்ன பண்ணுறது, அது டவுன்லோட் பண்ணுறதே இல்லை. குரூப்பில் இந்த வசனத்தை பார்த்தியா, இந்த வாய்ஸ் நோட்டை கேட்டியா, என்ன பண்ணுறது இல்லை, பார்க்கறது இல்லை. ஏன்னா என்ன பிரச்சனை, அங்கே நமக்கு
கொஞ்சம் வலிக்கிற மாதிரி வசனம் போடுறாரு. அதெல்லாம் என்ன பண்றது இல்லை, அதை பார்க்கறதே இல்லை. பாருங்க, யாராவது டெய்லி நல்ல வசனங்களை போடுவாங்க. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நீ கவலைப்படாத, நீ சோர்ந்து போகாத, நீ போகிற வழியிலெல்லாம் கர்த்தர் உன் முன்பாக போவார், இப்படின்னு டெய்லியும் வசனம் போடும்போது அந்த ஒரு வசனம் போதுங்க அவங்களுக்கு. அல்லேலூயா. அந்த ஒரு வசனம் போதும், அந்த நாள் ஃபுல்லாக ஓட்டிடலாம். ஆமென், அல்லேலூயா. இப்படி தான் நம்மளுக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்கு, வசனம் பட வேண்டியது இருக்கிறதுனால இப்போ பைபிள்லாம் இல்லை, ஒரு இமேஜ் இருந்தால் போதும், நம்முடைய வாழ்க்கையே ஓட்டுறோம். எனக்கு அருமதை வச்சோம். நம்ம அப்படி அல்ல, ஒரு இமேஜில் அல்ல. ஆமென். ஒரு நன்மையாய் சொல்லுகிற வார்த்தையில் வசனங்களில் அல்ல. எனக்கு அருமதை வச்சோம். நம்ம அதான் சொல்றாரு, என் வார்த்தைகள் எல்லாத்தையும் நீ கேட்டு நீ நல்லா இருப்பேன்னு சொன்னா மட்டும் நல்லா இருக்கிறது மட்டும் அல்ல, நீ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி உனக்கு கடினமாக இருந்தாலும் என்ன பண்ணணும், அது செய்யாமல் இருப்பாயானால் என் வார்த்தைகள் எல்லாத்தையும். பாருங்க, 613 கட்டளைகள் அங்க என்ன பண்ணப்பட்டு, கற்பனைகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 365 செய்யாதே என்று சொல்லி அங்க கற்பனைகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இது எல்லாத்தையும் என்ன பண்ணி ஆகணும், செஞ்சாகணும். எல்லாத்தையும் நீ என்ன பண்ணி ஆகணும், செஞ்சாகணும். எனக்கு அருமதை வச்சுனோமே, எதையும் நீ என்ன பண்ண முடியாது, கூட்டவும் முடியாது, குறைக்க முடியாது. அதுதான் சொல்றாரு, நீ இதை விட்டுட்டு நான் இதை மட்டும் எடுத்துக்கொள்ளுகிறேன், நான் நன்மையை தீமையை விட்டு நன்மைக்கான வசனங்களை மட்டும் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், அதை மட்டும் நான் டெய்லி இமேஜா வச்சுக்கிறேன், வால்பேப்பரா வச்சுக்கிறேன். ஆமென். என்னுடைய பாக்கெட்ல வச்சுக்கிறேன், பைபிள்ல வச்சுக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல ஒரு அட்டை இருக்கும், பாக்கெட்ல ஒரு அட்டை இருக்கும், பர்ஸ்ல ஒரு அட்டை இருக்கும். எல்லாத்துலயும் என்ன, நீ நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை போல இருப்பாய், நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். பாருங்க, எனக்கு அருமதை வச்சோன்னமே, வசனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணது இதே தப்பு தான். அவங்க என்ன பண்ணல, கட்டைகளில் முழுசாக அவங்க ஃபாலோ பண்ணாமல் கர்த்தர் செய்கிற வாக்குத்தத்தங்களை மட்டும் சொல்லி அது செய்வார்னு அது நடக்கலன்னு ஒன்று எங்களுக்கு செய்யலைன்னு சொல்லி விலகி போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். எனக்கு அருமதை உச்சமே. அதனால தான் சொல்கிறாரு கர்த்தர், நீ என்ன பண்ணுற, மூடி மறைச்சு புஸ்தகத்தில் நீ எங்கே வச்சிடுற, உடன்படிக்கை பெட்டியில் வச்சு அதை எத்தனை போய் எங்கே வச்சிடுற. பாருங்கள், பீரோக்குள்ளே, வீட்டுக்குள்ளே, பீரோலேருந்து லாக்கருக்குள்ளே உள்ள ஒரு சந்து பண்ணினா அது உள்ள ஒரு அங்கே எத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க. அல்லேலூயா. எனக்கு அருமதை வச்சு நம்ம கர்த்தருடைய வேதம் அப்படி அல்ல, கர்த்தர் செய்கிற உடன்படிக்கை அப்படி அல்ல, நம்முடைய இருதயங்களில். அது பாருங்க, அது என்ன பண்ணுமா, அருமையாக சொல்லப்படுகிறது. எபிரேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. எபிரேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனங்களில், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென். பாருங்க, உடல்ல ஏதாவது ஒரு பாகம் மிஸ் ஆயிருக்கா? அதுல வாசிக்கும் போது உடல்ல ஏதாவது ஒரு பாகம், ஊன்கள், இருதயத்தின் நினைவுகள், யோசனைகள், கணுக்கள், எல்லாத்துலயும் ஆவி, ஆத்மா, சரீரம் என்ன பண்றது, எல்லாத்துலயும் இந்த வார்த்தை என்ன பண்ணுமா, உள்ள புகுந்து வேலை செய்யுமா. இருப்புற கருக்குள்ள பட்டயம். நீ இந்த பக்கம் போனாலும் என்ன ஆகும், குத்தம். இந்த பக்கம் போனாலும் என்ன ஆகும், குத்தம். நீ எதில் தான் போய் ஆகணும், கர்த்தருடைய வார்த்தையில் தான் நீ நடந்து போய் ஆகணும். அந்த வார்த்தை எங்க தான் இருக்கணும், உன்னுடைய உள்ளத்தில இருந்து கொண்டே இருக்கணும். எனக்கு கர்மத உச்சனமே, கர்த்தருக்கு பிடிக்காத காரியம், கர்த்தருக்கு அருவருப்பான காரியம் ஏதாவது ஒன்று நீ செய்ய போகும்போது இந்த வார்த்தை உன் இருதயத்தில் குத்தி இதை செய்யாதே உன்னை தடுக்குமானால், ஆமே, நீ உடன்படிக்கை, உனக்கு கொடுத்த உடன்படிக்கை என்ன பண்ண பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம். இல்லை பரவாயில்ல, அப்படிப்பட்ட வார்த்தை சத்தங்களுடைய காதுகளில் கேட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் என்னை மன்னித்து விடுவார் என்று சொல்லி யோசிப்பீர்கள். ஆனால் எனக்கு ரொம்ப ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்களை போல நம்ம என்ன பண்ண முடியும், பரலோக ராஜ்யத்தை, ஆமேன், அதை பெற்றுக்கொள்ளாதவர்களாக தான் காணப்பட முடியும். எனக்கு அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையில் அவ்வளோ பவர் இருக்குங்க. அதனால தான் சொல்கிறார் கர்த்தர், இனி நான் பண்ணுகிற புதிய உடன்படிக்கை, இந்த வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலே வைக்க போகிறேன். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். லூக்கா எழுதின புஸ்தகம் 20வது அதிகாரம் 22வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா எழுதின புஸ்தகம் 22வது அதிகாரம் 20வது வசனம்
போஜனம் பண்ணின பின்பு போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. பாருங்க, இப்ப என்ன பண்றாரு? வார்த்தையை கொடுத்து இருதயத்துல எழுதி வைத்து இப்ப சொல்றாரு, நீங்க போஜனம் பண்ணுகிற இந்த திராட்சை ரசம் இது என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப சொன்னோம், ரத்தத்தினால நம்ம அநேக நாட்கள், அநேக மாதங்கள், அந்த மாதத்தில் முதல் வாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். நம்ம வாசித்து என்ன பண்ணுவோம்? திருவிருந்து பத்தியில் பங்கு பெறுவோம். யாரும் என்ன பண்ணாதீங்க, தவறுல என்ன பண்ணாதீங்க, இதில் பங்கு பெறாதீங்க. சுத்திகரிக்க கர்த்தரத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தரத்தில் என்ன பண்ணுங்க? சுத்திகரிக்கும்படி ஒப்பு கொடுங்க. அதற்கப்புறம் பங்கு பெறுங்கன்னு சொல்லுவோம். எனக்கு கரும்பு தோச்சோமே. அப்படி அல்ல. இந்த ரத்தம் என்ன பண்ணோம்? ரத்தம் என்ன பண்ணோம்? சுத்திகரிக்க கூடியதாய் இருக்கிறது. எபிரேயர் 4:9-14 எபிரேயர் 9:14 வாசிப்போமானால், வாசிக்கிற நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். எனக்கு அருமதை வச்சு நம்ம பாருங்க, ரத்தம் எங்க இருக்கும்? ரத்தம் நம்ம பாடியில் எங்க இருக்கும்? ரத்தம் எங்கே இருக்கும்? எல்லா இடத்துலையும். ஹார்ட்டில் மட்டும் இருக்குமா? பிரபுனா சொல்கிறார், ஹார்ட்டில் மட்டும் இருக்குமா? இங்கே லைட்டாக பின் எடுத்து கொடுத்தனால என்ன வருது? ரத்தம் வருது. காலில் முனையில் எடுத்து பின் எடுத்து கொடுத்தனா ஊசி, இது நம்மளுக்கு முள்ளு குத்துனா என்ன வருது? ரத்தம் வருது. கையில் இந்த முனை எனக்கு கருமதை வச்சோன்னமே. பாருங்க, இந்த ரத்தம் எங்கெல்லாம் இருக்குது? தலையிலேருந்து கீழே வரைக்கும் எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குமோ அங்கங்கெல்லாம் என்ன இருக்கும்? ரத்தம் இருக்கும். பாருங்க, இந்த இருதயமும் ரத்தமும் என்ன வேலைங்க பண்ணோம்? இருதயமும் ரத்தம் என்ன பண்ணோம்? இருதயம் பம்ப் பண்ணோம், ரத்தம் ஃபுல்லாக போயிட்டு எல்லா இடத்துக்கும் பிளட் சர்க்குலேஷன் போயிட்டு அப்படி இருந்தால் தான் உனக்கு என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. எனக்கு கருமதை வச்சுனுமே. வார்த்தையை உன் இருதயத்தில் வைத்து அந்த ரத்தத்தினாலே நீ பம்ப் பண்ண அனுதினமும் என்ன பண்ண முடியும்? உன்னை சுத்திகரித்து கொண்டு தலையிலிருந்து கால் வரை உன் எண்ணங்கள் மட்டுமல்ல, உன் கண்கள் மட்டுமல்ல, உன் காதுகள் மட்டுமல்ல, உன் கைகள் மட்டுமல்ல, உன் கால்கள் மட்டுமல்ல, தலையிலிருந்து கால் வரை எல்லா பாட்டும் சுத்திகரிக்கும். இதுதான் இருதயமோ, இதுதான் வார்த்தையும் ரத்தமும் செய்ய போகிற காரியம். எனக்கு கருமதை வச்சோம். இதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற புதிய உடன்படிக்கை. அனுதினமும் இது என்ன பண்ணணும்? அந்த மாதத்துல முதல் வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அல்ல. அப்படியே நம்முடைய உடம்புல ரத்தம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஏதாவது ஒரு நாள் மட்டும் வேலை செய்தா? ஏதாவது ஒரு நாள் மட்டும் ஹார்ட் வந்து பம்ப் வந்தா? இல்லை ஒரு மணி நேரம் பம்ப் பண்ணிட்டு திருப்பியும் சைலண்ட் ஆகுதா? பாருங்க, எனக்கு கருமத்தை வச்சுருமே. இந்த ஹார்ட்டும் ரத்தமோ ஏதாவது ஒன்று வீக் ஆனாலும் என்ன அது பிரச்சனை. ஹார்ட் வீக் ஆனாலும் என்ன முடியாது? ரத்தத்தால் சுத்திகரிக்க முடியாது. ரத்தம் வீக் ஆனாலும் என்ன பண்ண முடியாது? நிறைய பேர் இந்த காலத்தில் டயாலிசிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர்னால டயாலிசிஸ் பண்ணுறாங்க. நான் பார்த்து அந்த டயாலிசிஸ் என்ன வேலைன்னா, அந்த ரத்தத்தை எடுத்து அதை சுத்திகரித்து திருப்பி என்ன பண்ணுவாங்களாம்? உடம்புல போடுவாங்களாம். அது வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் ப்ராசஸ் தான். வாரத்தில் 3 நாள் பண்ணணுமா? எனக்கு கருமதை வச்சுருந்தோமே. அது என்ன பண்ண? திருப்பியும் சுத்திகரிப்பின் ரத்தம் உள்ளே போயிட்டு கொஞ்சம் திருப்பி என்ன பண்ணோம்? கொஞ்சம் கிட்னியை வேலை செய்ய வைக்கும். ஏன்னா கிட்னியால் என்ன பண்ண முடியல? சுத்திகரிக்க முடியல, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எனக்கு கருமதை வச்சுருந்தோமே. பாருங்க, இந்த ரத்தத்தை சுத்திகரித்தால் தான் மனுஷனால் உயிரில் வாழ முடியுங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, தேவனுடைய ரத்தத்தினாலே சுத்திகரிப்புமானால் நம்ம என்ன பண்ண முடியும்? பரலோகத்துக்கு போகிறவர்களாய் காணப்பட முடியும். அந்த பரலோகத்துக்கு போகிறவர்களாய் நம்ம என்ன பண்ண முடியும்? காணப்பட முடியும். சுத்திகரிக்கப்பட வேண்டும் அனுதினமும். நைட்டு மட்டும் இல்லை, காலைல மட்டும் இல்லை, ஈவினிங் மட்டும் இல்லை வாரத்தில் ஒரு நாள் மட்டும் அல்ல. அந்த வார்த்தை பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கணும். கர்த்தர் இதை செய்ய சொல்லி இருக்கிறார், கர்த்தர் இதை செய்யாதுன்னு சொல்லி இருக்கிறார். அதை சொல்ல 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 இந்த ரத்தம் போய் எல்லா பாட்டுக்கும் என்ன பண்ணி ஆகணும்? இன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்களை சுத்திகரித்து அந்த காரியங்களுக்கு உங்களை தடைப்பட பண்ணி, ஆமீன், கர்த்தருக்கென்று ஆமீன் முழு மனதோடு முழு உள்ளத்தோடு முழு சரீரத்தோடு நாம் கர்த்தரில் ஒப்பு கொடுப்போமானால், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுதாங்க ரத்த சுத்திகரிப்பு, ரத்தத்தினால சுத்திகரிப்பு.
பாருங்க, தொடர்ந்து வாசிப்போம். ஏன் இவ்வளோ ஒரு ப்ராசஸ் நம்மளுக்கு தேவை அப்படின்னா, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 20லேருந்தே வாசிப்போம். 20, 21, 22 வாசிப்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம். தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னான். இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பனிமுட்டுகளின் மேலும் ரத்தத்தை தெளித்தான். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. பாருங்க, பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலாய் இருக்கிறதுக்கு என்ன பண்றாரு? இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கிறார். பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, தேவ சொன்னாமே, நம்ம எதற்குரியவர்கள்? எந்த ராஜ்யத்துக்குரியவர்கள்? பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். நாம் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். எந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம்? சுத்திகரிப்பு, பரலோகத்துக்கு ஒத்த சாயலை கொண்டிருக்கிற காரியங்களுக்கு இவ்வளவு சுத்திகரிப்பு தேவையானால், பாருங்க, ஆதியில் என்ன பண்றாங்க? ரத்தத்தினாலே, மாட்டின் ரத்தத்தினாலாவது இல்ல ஆட்டின் ரத்தத்தினாலாவது இல்ல புறாவின் ரத்தத்தினாவது என்ன பண்றாங்க? அங்கே சுத்திகரிப்பை கொடுக்கறாங்க, அங்க பாவ மன்னிப்பை கொடுக்கறாங்க. எனக்கு அருமத சொன்னமே, கர்த்தர் சொல்றாரு, நீ பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். நீ கானான் தேசத்துக்கு இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்க பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். எத்தனை பேர் நிச்சயமா சொல்றீங்க, நான் பரலோக ராஜ்யத்துக்கு தான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன்? கரங்களை தள்ளியே சொல்லுவோமே. அல்லேலூயா, ஆமென். பரலோக ராஜ்யத்துக்குன்னு ஏற்றுக்கொண்டீங்கன்னா அதுக்கு தனி கிளாஸே நான் எடுக்கிறேன். ஆமென். எப்படி இருக்கணும், என்னென்னலாம் கிடைக்கும், என்னென்னலாம் கிடைக்காது. அல்லேலூயா, ஆமென். நாம் எனக்கு அருமத வச்சனமே, இம்மைக்காக மாத்திரம் அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, இம்மைக்காக மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது? நம் கர்த்தராகிய தேவனை தெருவிலாய் காணக்கூடாது. மறுமைக்கும் அவர் என்னவா இருக்கிறாரு? தேவனாய் இருக்கிறார். அந்த மறுமைக்கானவர்கள் நாம். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுமைக்கான அந்த பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். அதுதான் சொல்றாரு. இந்த சுத்திகரிப்பு இல்லாமல் என்ன பண்ண முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. நாங்களாம் இப்போ ஒரு ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா என்ன யூனிஃபார்ம் போட்டிருக்கணும்? எங்களுக்கெல்லாம் நாங்களாம் அப்போல்லாம் ஒரு பேண்ட், நல்ல பேண்ட்டு, நல்ல ஒரு ஷர்ட்டு டக்கின் பண்ணியிருக்கணும். டக்கின் பண்ணது மட்டும் இல்லை, டை ஒன்று போட்டிருக்கணும். எல்லாரும் புலம்புவாங்க, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்னால் தெரியும். என்ன போட்டிருக்கணும்? டை போட்டிருக்கணும். டை எதுக்கையா போட சொல்கிறீங்க? நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. டை ஃபாரினில் என்ன பண்ணுறான், அவன் குளிரக்கூடாது என்ன பண்ணுறான், கொஞ்சம் டைலாம் போட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கிறான். என்ன பண்ணுறாங்க, இங்கே என்ன பண்ணுறாங்க, எங்களை டை போட சொல்லி வெறுப்பேற்றுறாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுவோம்? மேனேஜர் வர அன்றைக்கி மட்டும் என்ன பண்ணுவோம்? டையை கட்டிப்போம். மேனேஜர் வராத நாளைக்கு நாங்கள் பாட்டு டையை கட்டாமல் போவோம். எனக்கு ரொம்ப வச்சுணுமே. போலீஸில் ஒரு இப்போ போலீஸ் யூனிஃபார்மை போட்டு தான் என்ன பண்ணி ஆகணும்? போலீஸ் மீட்டிங்கை அட்டன் பண்ணி ஆகணும். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகணும். போலீஸோட ட்ரெஸ் இல்லாமல், போலீஸ் ட்ரெஸ் இல்லாமல் நார்மல் ட்ரெஸ்ஸில் போனால் என்ன பண்ண முடியாது? வெளியே மப்டியில் இருக்கிற போலீஸ், அதனால தான் என்ன பண்ணுறாங்க? போலீஸை மப்டியில் சுற்றியா எவனாயாவது ஏடா கூட பண்ணுவான். நீ போலீஸ்னு தெரிலன்னா தான் என்ன பண்ணுவா அவ? ஏடா கூடமோ. நீ போலீஸ்னு தெரிஞ்சால் என்ன பண்ண மாட்டாங்க? ஏடா கூட பண்ண மாட்டாங்க. அதனால என்ன பண்ணு, அந்த ட்ரெஸ் இல்லாமல் போடுவாங்க. எனக்கு அறுபது வச்சனுமே. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டா உனக்குன்னு என்ன வந்துடும்? ஒரு மதிப்பு வந்துடும், உன்னிடத்துல ஒரு பயம் வந்துடும். அதெல்லாம் என்ன பண்ணாத, மப்டியில் போ. எனக்கு அறுபது வச்சனுமே. நாம் எந்த இடத்திற்குரியவர்கள், எங்கே போக போகிறோம் நம்மளுக்கு நன்றாக என்ன பண்ணியிருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு ஒரு கடைக்கு போகிறதுனால என்ன பண்ணுறாங்க? நல்லா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, நல்லா மேக்கப் போட்டுக்கிட்டு, பாருங்கள், மேட்சப் பண்ணிக்கிட்டு, ட்ரெஸ்ஸுக்கு, காதில் போடுறதுக்கு, கிளிப்புக்கு, பாருங்கள், எல்லாம் மேலேருந்து கீழே வரைக்கும் என்ன இருக்கணும்? மேட்ச் கலரு மேட்ச் பண்ணி ஆகணும். அது ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் கூட என்ன ஆகாது? நம்மளால மனசு கேட்காது. பாருங்க, ஜென்ஸுக்கு அந்த கவலை இல்லை. மேலே ஒரு கலரு, கீழே ஒரு கலரு, மேலே கீழே ஒரே கலராக இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த உமனுக்கு, பெண்களுக்கு அது ரொம்ப கஷ்டம். ஒரு கலர் கூட என்ன பண்ணக்கூடாது. பாருங்கள், சில பேர் நெயில் பாலிஷ் கலர் கூட அதான் வைப்பாங்க. சில பேர் லிப்ஸ்டிக் போட்டாங்கன்னா லிப்ஸ்டிக்கும் அதே கலர் தான் இருக்கும். எல்லாமே மேட்ச் பண்ணி ஆகணும். எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, மாறி இருக்கக்கூடாது. எனக்கு கருமத்தை வச்சுக்கணும். ஏன்னா நான் என்ன பண்ண போகிறேன்?
நான் ஒரு கடைக்கு போக போறேன், அங்க என்ன பண்ண போறாங்க, என்ன இத்தனை பேர் பார்க்க போறாங்க, பார்த்துனா சொல்ல போறாங்க, ஓ இந்த பொண்ணு இவ்வளோ அழகா இருக்கு, இவ்வளோ நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கு, இவ்வளோ நல்லா காஸ்டியூம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போறாங்க, என்னை புகழ போகிறார்கள். எனக்கு கர்மத வச்சோமே, இதே என்ன கிறிஸ்தவர்களாக நமக்கு இருக்க வேண்டும். நம்ம எங்க போக போறோம், பரலோக ராஜ்யத்துக்கு போக போறோம். அங்க யார் மத்தியில நம்ம வாசம் பண்ண போறோம், கர்த்தரோடு இயேசு கிறிஸ்துவோடு தூதர்கள் மத்தியில வாசம் பண்ண போறோம். அப்ப தூதனானவர் என்ன சொல்லுவான், யார் எங்க வந்திருக்கிறாங்க, இவ்வளவு அழகா, இவ்வளவு ஒரு அங்க என்ன மாதிரி வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது, நம்மளுக்கு வெண்மையான வஸ்திரம் கொடுக்கப்படுகிறதா. அது யாருக்கு தான் கொடுக்கப்படும், ரத்தத்தினால சுத்திகரிப்பு பெற்றவர்கள் தானா, ரத்தத்தினால தெளிக்கப்பட்டவர்கள் தானா, ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தினால தெளித்து சுத்திகரிக்கப்பட்டவர்கள் என்ன கொடுக்கப்படும், வெண்மையான வஸ்திரம். அந்த வெண்மையான வஸ்திரத்தை பெற்று கொண்டால் தான் நீங்க என்ன பண்ண முடியும், அங்க வாசம் பண்ண முடியும். எனக்கு கர்மத சொன்னமே, 100 பேர் போலீஸ்க்கு மட்டும் ஒருத்தர் மட்டும் ஜிப்பா போட்டு என்ன பண்ண முடியாது, டவுட் வரும், கேள்வி வரும், வெளியே அனுப்பு. யார் இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கில் நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸு அந்த யூனிஃபார்ம் இல்லாமல் நீ வந்து நிற்கிற, ஸ்கூலில் போனீங்கன்னா நீங்கள் பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா ஒரு நாள் யூனிஃபார்ம் இல்லைன்னா என்னவா இருக்கணும், ஒன்று பர்த்டேவாக இருக்கணும், இல்லை அவன் டிஃப்ரெண்ட்டாக என் பையன் வந்து ஒரு நாளைக்கு வந்து இப்போ ப்ளூ கலர் வந்து ப்ளூ அண்டு காக்கி பேண்ட்டு போடணும், ஆனால் தப்பாக என்ன பண்ணிட்டான், அந்த ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் போட்டு போயிட்டான். இப்போ அங்கே போய் என்ன பண்ண மாட்டான், உள்ளே போக மாட்டான். அப்பா நீ என்ன பண்ணிட்ட, மாத்தி கொண்டு வந்து விட்ட, எனக்கு தெரியாது, நான் உள்ள போக மாட்டேன். நீ என்ன பண்ண, ஒன்று என்னை வீட்டுக்கிட்ட போய் லீவ் போட வச்சிரு, இல்லை என்ன பண்ண, எப்படியாச்சும் என் ட்ரெஸ்ஸை மாற்றி கொண்டு மிஸ்ஸுக்கிட்ட சொல்லி அப்புறம் உள்ள விடு. பாருங்க, ஒரு குழந்தையால என்ன பண்ண முடியல, அக்செப்ட் பண்ண முடியலங்க. அவன் ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டதுனால, அவன் யூனிஃபார்ம் கரெக்டாக இல்லாததுனால அவனால் என்ன பண்ண முடியல, ஸ்கூலுக்குள்ளே போகிறதுக்கே மற்றவர்கள் எல்லாம் என்ன டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்கன்னு அவனை யோசிக்கும் போதே அவனால் என்ன பண்ண முடியல, உள்ளே போக முடியல. நான் போக மாட்டான்னு நிற்கிறான். எனக்கு அருமது சொன்னமே, இதே போல தான் எனக்கு கடைசி நாளில் பரலோகத்துக்கு ராஜ்யத்துக்குரிய நம்ம உள்ளே போகும்போது நம்மளால என்ன பண்ண முடியாது, சுத்திகரிக்கப்படலைன்னா, வார்த்தையினால சுத்திகரிக்கப்படலைன்னா என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது, நிற்கவே முடியாது. அதற்கென்று தகுதிகளை நம்ம என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. அனுதினமும் அதுக்கு தான் சொல்றேன், இப்பொழுது நமக்கென்று கொடுக்கப்படுகிற புதிய உடன்படிக்கை அது என்ன பண்ணணும், முதலாவது வார்த்தையின் மூலம் நம்ம இருதயத்தில் எழுதப்பட்டு அனுதினமும் அது நம்முடைய காதுகளிலே கேட்டுக்கொண்டே இருக்கணும், பம்ப் அடிச்சுக்கிட்டே இருக்கணும், சவுண்டு கேட்டுக்கொண்டே இருக்கணும். பாருங்க, ரத்தம் ஃபுல்லாக சுத்திகரிக்கணும், நம்முடைய கண்களை கிளியர் பண்ணணும், பார்க்கிற பார்வைகள் எல்லா இச்சன காரியங்கள் எல்லாம் மறைக்கப்படணும். நாம் மீறி செய்கிற கைகளினால செய்கிற வேலைகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், எடுத்து போடணும். காதுகளில் என்ன பண்ணணும், கேட்குற காரியங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும், கிளியர் பண்ணணும், வாஷ் அவுட் பண்ணணும். எனக்கு அறுபது சொன்னோமே, புதிய உடன்படிக்கையினாலே நாம் சுத்திகரிகளாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய உடன்படிக்கையினால் நம்ம வரும், சுத்திகரிகளாய் காணப்படுவோம். இந்த உடன்படிக்கை பாருங்க, நம்ம பரலோகத்துக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கும்போதும் அப்படிப்பட்ட ஒரு செழிப்பு உண்டாகுமா. நம்ம வாசிப்போம் பாருங்க, 2 சாமுவேல் 6வது அதிகாரத்தில் 1-2 வசனங்களை வாசிப்போம். 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். பின்பு தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி பாருங்க கொண்டு போறாங்க. எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் உண்டாகுது, ஒரு ஆரவாரம். அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஆரவாரம் பண்றாங்க. பண்ணி போகும்போது திடீர்னு அங்க கொண்டு போற மாடு அசையும் போது ஊசா என்கிற என்ன பண்றான், அதை போய் பிடிக்கணுமே தொடுறான். அதை தொட்டதுனால என்ன பண்ற, யார் தான் உடன்படிக்கை பெட்டியை தொடணும், ஆசாரியர்கள் தான் தொடணும். ஆனா அவன் போய் தொட்டதுனால என்ன ஆகுது, அவன் செத்து விடுகிறான். தாவீது பயந்து என்ன பண்றான், நாம் தொடர்ந்து வாசிப்போம். 10வது வசனத்திலிருந்து வாசிப்போம்.
அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோம் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமை அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். 3 மாசம் தாங்க, 3 மாசம் இருக்கிறது, அந்த பெட்டி இருக்குது, அந்த உடன்படிக்கை அங்க இருக்கிறதுனால என்ன ஆகுது, அங்க ஆசீர்வாதம் பெருகுது. இப்போ வந்து சொல்றாங்க, நீ பயப்படாத, அந்த பெட்டி வந்தா உனக்கு என்ன ஆகாது, தாவீது நீ கவலைப்படாத, உன்னை கர்த்தர் அடிக்க மாட்டார். அங்க ஆசீர்வாதம் பெருகுது. அங்க ஊசா அங்க மீறினதுனால அவன் அடிக்கப்பட்டான், நீ கவலைப்படாத, வந்து எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி அந்த உடன்படிக்கையை திரும்பி என்ன பண்றான், தாவீது கொண்டு செல்கிற காரியத்தை நம்மால பார்க்க முடியும். கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணுவாரானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணுவாரானால் இந்த புது உடன்படிக்கை மூலம் நம்மை சுத்திகரிக்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் புது உடன்படிக்கை நம்மை கொண்டு என்ன பண்ண போறாரா, எங்க கொண்டு சொல்ல போகிறாரா, பரலோகத்தில். அங்கே உங்களுக்கு கொஸ்டின் மார்க்கே வரக்கூடாது, அதுக்காக தான் என்ன பண்ணுறாரு, இங்கே கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அங்கே போகும்போதே, ஓ இது ரத்தத்தினாலே கழுவப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஆமேன் பிள்ளைகள் என்று சொல்லி அங்கே என்ன இல்லை, ஸ்கேனர் கியூஆர் எதுவும் இருக்காது. உன்னுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தாலே, நீ சுத்திகரிப்பை பார்த்தாலே, உன் உள்ளத்தை பார்த்தாலே, உன் எண்ணங்களில் பார்த்தாலே, எல்லாத்துலேயும் கர்த்தருடைய வார்த்தை இருக்குமா. நான் கருவதை சொன்னமே, அது சீக்கிரத்தில் வரப்போகிற அந்த இயேசுவோடு அந்த பரலோக ராஜ்யத்தில் நாம் பங்கு பெற்று அவரோடு நித்தம் நித்தம் வாழ போகிறோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு ஒரு புது உடன்படிக்கையை செய்து கொண்டிருக்கிறீர். புதிய உடன்படிக்கையை எங்கள் உள்ளங்களிலே, எங்கள் இருதயங்களிலே நீ வைத்து கொண்டிருக்கிறீர். எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற ஆவியானவர் உம்முடைய ரத்தத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே அப்பா, நாங்கள் அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் நாங்கள் சுத்திகரித்து கொண்டே இருக்கும் இதோ திருடன் வருகிற விதமாய் எங்களுடைய தேவனாகிய கர்த்தர் வருகிறார் என்று சொல்லி வாசித்து இருக்கிறோம். எப்பொழுது வந்தாலும் சரி ஆமேன், நாங்கள் சுத்திகரிப்பிலே இருந்து எந்த பாவ கரைகளை எங்களில் இல்லாதபடி ஆமேன் கர்த்தருக்கென்று ஜீவிக்கிறவர்களாய், ஆமேன் இந்த உடன்படிக்கை பெற்றுக்கொண்டு அதன்படி நாங்கள் நடக்கிறவர்களாய், அது சீக்கிரத்தில் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவோடு ஆமேன் நாங்கள் பரலோகத்தில் ஜீவிக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றிகளை எடுக்கிறோம். தகப்பனே, தொடர்ந்து எங்களோடு பேசுங்க, எப்பொழுது எங்களோடு இடைப்பட்டு கொண்டே இருங்க, எங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருங்க. அப்பா, இஸ்ரவேல் ஜனங்களை போல உங்களுடைய வார்த்தை புஸ்தகத்தில் மட்டும் வைக்காமல் எங்கள் இருதயங்களில் ஆமென் கர்த்தர் நாங்கள் வைத்திருக்கிறோம். எங்களோடு பேசி கொண்டிருங்க, எங்களோடு இடைப்படுங்க. துதிக்க நமக்குமையாகவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மோடு ஏற்படுத்தியிருக்கிற உடன்படிக்கையில்